கிடாக்கறி விருந்துல இன்றைய ஸ்பெஷல் செக்க சிவந்த சென்னகரை மீன் குழம்பு. சென்னகர மீன் குழம்பு மிக சிறப்பா செய்ய சட்டி காஞ்சதும் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 8 ல இருந்து 10 வெள்ளைப்பூண்டு, 3 பச்சை மிளகாய் கீறி போட்டு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்டு 1/2 கப் தேங்காய் துருவலோட 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 5 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி வச்சுட்டு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். சட்டியில தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சு வச்ச தேங்காய் கலவைய ஊத்தி கலந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு குழம்பு கொஞ்சம் திக்கா வர வரைக்கும் குக் பண்ணணும். கொதிக்கிற குழம்புல கட் பண்ணின சென்னகர மீன் துண்டுகளை போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மீன் வெந்ததும் இறக்குனா சுவையான சென்னகரை மீன் குழம்பு தயார். தமிழ்நாட்டின் 10 ருசியான சிறிய மீன்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்திருப்பது இந்த நகரை மீன் தான். அவ்வளவு டேஸ்டான நகர மீனுக்கு ஆட்டு தாடி போல தாடி இருப்பதால இதுக்கு ஆட்டு மீன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. அந்த தாடிய வச்சு அது சகதிய கிளறி அதுக்குரிய இறைய தேடுமாம். இந்த ஆட்டு மீன் தாடி போல ஆட்டுக்குட்டி ஏசு டாடி உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி உங்களுக்கான இரையை தேடி உங்களிடம் கொடுப்பார். நகர ரெட் கலர்ல இருக்கிறதால ரெட் மலட் அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவ ரெட் பலட்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு விதவிதமான சிகப்பு கலரோட தொடர்பு இருக்கு. அவர் சிவப்புமானவர், இரத்தாம்பர தலைமுடியை உடையவர், தண்ணீரை ஒயின் ரெட் ஒயினாக மாற்றினவர், ஆப்பிள் ரெட் போல இருப்பவர், செக்க செவேரன் இருக்கிற பாவத்தை கொடுத்தாலும் அதை மன்னிப்பவர், வெட்டப்பட்ட சென்னகரை போல பிளக்கப்பட்ட சிவந்த சமுத்திரமும் இவரே, செந்நீர் சிந்திய செந்தூரனும் இவரே. நகரமீன் சாப்பிட்டவர்களின் நாக்கை விட்டு ருசி நகராமல் இருப்பது போல இயேசுவும் நகராமல் உங்களோடு இருப்பார்.